ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் கமலாநாதாய நமஹ. ஓம் வாசுதேவாய நமஹ. ஓம் சனாதனாய நமஹ. ஓம் வசுதேவாத்மஜாய நமஹ. ஓம் புண்ணியாய நமஹ. ஓம் ஸ்ரீவத்ச கௌஸ்துபதராய நமஹ. ஓம் ஹரயே நமஹ. ஓம் தேவகி நந்தனாய நமஹ. ஓம் ஸ்ரேசாய நமஹ. ஓம் நந்தகோப பிரியாத்மஜாய நமஹ. ஓம் யமுனா வேகசம்ஹாரிணே நமஹ. ஓம் பலபத்ர பிரியானுஜாய நமஹ. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமஹ. ஓம் நவநீத நடாய நமஹ. ஓம் அனகாய நமஹ. ஓம் நவநீத நவாஹராய நமஹ. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணே வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்த வெண்ணெயை தினமும் சாப்பிடுமா, உனக்கு சுகப்பிரசவம் தான். கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிருக்க, கிருஷ்ணர் மாதிரியே அழகான ஆண் குழந்தை பிறக்கும். ஏன் சாமி, பொதுவா புத்திரபாக்கியம் ஏன் இல்லாம போகுது? எல்லாம் முன்ஜென்ம பாவம்தாம்மா. பசுவையும் கன்றையும் பிரிச்சிருந்தா, குழந்தைகளுக்கு கொடுக்காம ரகசியமா சாப்பிட்டு இருந்தா, மற்ற உயிரினங்களோட முட்டைய தெரிஞ்சோ குறும்புத்தனமாவோ உடைச்சிருந்தா, விலங்குகள் தண்ணியில மூழ்கும் போது அதை காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்கவே பிறக்காது. இதுக்கு பரிகாரம் என்னன்னா, தினமும் கோபூஜை செஞ்சு பசுவுக்கு புல் தானம் கொடுக்கணும். மாப்ள, சாமி சொன்னதுல ஏதோ ஒரு காரியத்தை போன ஜென்மத்துல பண்ணிருக்கீங்க. ஏன் உங்க குடும்பத்துல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்களா? எங்க குடும்பத்துல யாரும் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. சரிம்மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. என்னங்க, அவருக்கு தட்சிணை கொடுங்க. தட்டெடு. இந்தாங்க சாமி. நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நல்ல வேளை, எல்லா ஏற்பாடும் பண்ணி எங்க நீங்க வராம போயிடுங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நீங்க வரேன்னு சொன்னீங்க. சரி, உங்களை எதுக்கு சிரமப்படுத்தணுன்றதுனால தான் நாங்களே வந்துட்டோம். என்ன எங்க ஊட்டி பக்கமே வரவிட மாட்டேங்கிறீங்களே, அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணத்தான் நான் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். யார் அது? எனக்கு தெரிஞ்சவங்க. வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்களே. வாங்கம்மா, வாங்க. ஹலோ. வணக்கம். ஹலோ. யாருங்க? எனக்கு வேண்டியவங்க ஜெயந்தி கர்ப்பம் நல்ல ஆரோக்கியமா இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. பெட்ரூம் எங்க இருக்குமா? இதோ இங்கதாம்மா இருக்கு. வாமா, செக்அப் பண்ணலாம். அம்மாடி போட செல்லம். போமா போமா ஜெயந்தி, போ. ஓ, செக்அப் பண்ணிக்கோ. எதுக்கு இதெல்லாம்? முன்னாடியே சொன்ன நீங்க இதெல்லாம் வேண்டான்னு சொல்வீங்க. எங்க திருப்திக்காக தான். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. குழந்தை ஹெல்த்தியா இருக்கு. ஜெயந்தி, உடம்ப பாத்துக்கோமா. நான் வரேன். சந்தோஷமாத்த, நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே சந்தான கிருஷ்ணன் பூஜை நல்லபடியா நடந்தது. கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
டாக்டர் ஒன்று செக் பண்ணணும்னு உள்ள வர சொன்னோன்னு நான் டென்ஷன் ஆகிட்டேன். வயிற்றில் இருக்க குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி சமாளிச்சா? என்னாச்சு? படுங்கம்மா, டெஸ்ட் பண்ணலாம். பொன்னம்மா என்கிட்ட எல்லாம் சொன்னா. உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சாம். இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கவலையும் ஜெயந்தி. படுமா. ஐயோ டாக்டர், எழுந்துருமா. என்னம்மா இது? என்னம்மா? என்னை காப்பாத்துங்க டாக்டர். என்னம்மா சொல்ற? நான் நிஜமாவே கர்ப்பமா இல்ல. கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அதனால எனக்கு அவமானம், அசிங்கம், வேதனை. எந்த ஒரு பொண்ணும் அனுபவிக்காத துயரத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் தற்கொலை பண்ண கூட முடிவு பண்ண. இப்ப கொஞ்ச நாளா என் வீட்டுக்காரருக்கு கூட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இந்த உலகம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. விதி எங்களை விட்டு வைக்கல. கஷ்டப்பட்டு பல எதிர்ப்புகளை மீறி மாடுக தாய்க்கு ஏற்பாடு பண்ணும். அவளும் வெளிநாட்டுக்கு போய் இறந்துட்டான். நாங்க மனசு உடைஞ்சு போய் ஒரு வாய் மூடுறதுக்காகவும் எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகவும் நான் கர்ப்பிணி மாதிரி நடிக்கிறேன். ஊட்டியில ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் 7 மாசம் நான் கர்ப்பிணியா நடிச்சிட்டு அந்த குழந்தைய நாங்க தத்தெடுத்துட்டு வந்துருவோம். தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க டாக்டர். ஜெயந்தி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. என்னோட அனுபவத்துல நான் உன்ன மாதிரி பல பெண்களை சந்திச்சிருக்கேன். நான் ஒரு குழந்தை நல மருத்துவர். நீ கவலைப்படாதம்மா. நீங்க சொல்ற போய் மத்தவங்கள சந்தோஷப்படுத்ததே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தல, யாரையும் கெடுக்கல. உங்க பிரச்சனைக்கு உங்களால ஆன வழியை நீங்க தேடிக்கிட்டீங்க. உங்களை தடுக்கவோ கெடுக்கவோ நான் யாரு? நீ கவலைப்படாத. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி, வா போலாம். டாக்டர் ரொம்ப நல்லவங்க. ஒரு தாய் உள்ளத்தோட நம்மளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை இல்லாதவங்கிற பட்டத்தோட வாழ்ந்துடலாம் போல இருக்கு. சரி, அழாத. பார்வதி, இந்த வரேங்க. ஆமா இந்தாங்க இந்தாங்க, ஜூஸ் குடிங்க. ஜூஸ் எல்லாம் இருக்கட்டும். நான் வாக்கிங் போகும்போது இதெல்லாம் இல்ல, இப்ப இங்க இருக்க. என்னது இது? இதெல்லாம் நம்ம செல்வா கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டுங்க. அது எனக்கு தெரியுமா. இது ஏன் இங்க இருக்கு? தெரியலங்க, நம்ம மருமக தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கா. அப்படியா? இது எதுக்கு இங்க வச்சா? யாரு? யார் வரா? வணக்கம் சார். நாங்க ஆரிய சமாஜ் அனாதாசிரமத்திலேருந்து வரோம். தீபாங்கிறவங்க எங்களை இங்க வர சொன்னாங்க. என் மருமக தான். அது நான் தான் சார். வணக்கம். வணக்கம்மா. இது எல்லாத்தையும் உங்க அனாதாசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிடுங்க. ஏமா, என்னம்மா இது? இதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு கல்யாணத்துக்கு வந்தவங்க வாழ்த்தி கொடுத்ததுமா. இத போய் அனாதாசிரமத்துக்கு கொடுக்குறிய? என் அப்பா அம்மா என்னையே அனாதை ஆக்கிட்டாங்க. இந்த அனாதைக்கு எதுக்கு இதெல்லாம்? இடத்த அடைச்சிட்டு கிடக்குது, தொந்தரவா இருக்கு, என்ன மூட் அவுட் பண்ணுது. நீங்க எடுத்துட்டு போங்க. தீபா, நீங்க எடுத்துட்டு போங்க சார். சரிம்மா.
செல்வா, என்னடா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. டேய் செல்வா, செல்வா. மருமகளே. தீபான்னு பேர் சொன்னா போதும், மருமகளே மருமகளேன்னு சொல்லி சொல்லி தானே என் அக்காவை உசுரோட குழி தோண்டி புதைச்சிங்க. என்னையும் அப்படி புதைச்சிடாதீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீயாவது சாப்பிடுமா, நான் வேணா ரூமுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, எனக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, நானே நடந்து போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இஷ்டமில்லாத இடத்துல வாக்கப்பட்டுட்டேனேன்னு பட்னி கடந்து சாகர ஆள் நான் இல்ல. நல்லா சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். உங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமாவது உடம்புல தெம்பு வேணா? நான் சாப்பிட்டா தானே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க எல்லாரையும் நான் சாகடிக்க முடியும். என்னங்க இப்படி சொல்லிட்டு சாப்பிடுறா? இப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாளேன்னு நீ வருத்தப்படுற, இப்படி சொல்லிட்டாவது சாப்பிட்றாளேன்னு நான் சந்தோஷப்படுறேன். பசியை அணைச்சிட்டா பாதி கோபம் போயிடுமா, பாசத்தை காட்டிட்டா மீதி கோபமும் போயிடுமா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நாம தாமா பொறுமையா இருக்கணும். பொறுமை பொறுமை, அதை தவிர நம்ம கிட்ட வேற என்னங்க இருக்கு? எங்க இருக்கே? அங்க அவ தூங்கட்டும், நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க. போங்க போங்க. கொண்டாங்க, காலுக்கு நான் வைக்கிறேன். இது என்னடி கூத்தா இருக்கு? என்னது? அவ முடிச்சிட்டு இருக்கும்போது வைக்க வேண்டியதானே? ஐயோ, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து மருதாணி வாசனை பிடிக்காது. என்ன பண்றீங்க நீங்க? நீ தூங்குற அழக ரசிச்சிட்டு இருக்கேன்டி. அப்படியே படு, அப்படியே படு, அப்படியே படு. என்னம்மா, என்ன பண்ண போறீங்க? உனக்கு மருதாணி வச்சு அழகு பார்க்க போறோம். ஐயோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பெரியம்மா. நீ இப்படி சொல்லுவந்தா நீ தூங்கும் போதே நாங்க வைக்கலான் இருந்தோம். இப்ப எதுக்குமா எனக்கு மருதாணி? மருதாணி வச்சா பெண்களோட அழகு இன்னும் மெருகேறும். அதுவும் நீ இப்ப கர்ப்பமா இருக்க, பூசனாப்பல பளபளன்னு கும்முன்னு இருக்க. பாக்கியம், உன் பொண்ணு எப்பவுமே அழகா கும்முன்னு தானடி இருப்பா. அக்கா, என் பொண்ணு மேல கண்ணு போடாதக்கா. அந்த பூசலோட சேர்த்து இதையும் பூசணன்னு வச்சுக்க, அது ஒரு தனி அழகு ஜெயந்தி. கர்ப்பிணி வயிறும் மருதாணி கலரும் மட்டன் பிரியாணியும் மலபார் கத்திரிக்காய் தொக்கும் மாதிரி அது ஒரு அலாதியான காம்பினேஷன். சரிம்மா, நீ இவ்ளோ ஆசையா சொல்லும்போது எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் வச்சுக்கிறேன். குடு. மறக்காம வச்சுக்கணும். அம்மாடி, நல்லா பார்த்து வட்ட வட்டமா வச்சுக்க, சரியா? என்ன ஜெயந்தி, வெயில் இப்படி இருக்கு? இந்தாம்மா, இதை கூட எதமா இருக்கும். நான் ஏற்கனவே ஜில்லுன்னு மனசு குளிர்ந்து போய் தான் இருக்கேன். ஹேய், மருதாணி யார் கொடுத்தா? அம்மாதான். நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சு பார்த்து பார்த்து செய்யறாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தை மேல அவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க. அதை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பொய் சொல்றது தெரிஞ்சுட்டா? இப்போதைக்கு நம்ம போய் சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகிறது நிஜம்தானே? அதை நினச்சி சந்தோஷப்படு. இப்போ வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. நீ அழுது கழுது காட்டி கொடுத்துறாத.
பார்வதி இந்தாம்மா. என்னங்க நீங்க போய் டீ எல்லாம் போட்டு வரீங்க? எப்பவும் நீ தான் எனக்கு டீ போட்டு தருவ, நான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். அது எனக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நான் இஞ்சி டீ போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. ம் இஞ்சி டீ போட நான் லாயக்கான்னு பார்த்து சொல்லு. எப்படிமா இருக்கு? ம் நல்லா இருக்கு. அப்ப இனிமே என்ன டீ போட்டு விட்டுருவேன்னு சொல்லு. ஏன் போடக்கூடாதா? எனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்ல. சரி போட்டு கொடுத்துட்டா போச்சு. ஏன் பொண்டாட்டிக்கு நான் செய்யாமலா? நாளைக்கு உனக்கு சமந்திமா இன்னும் இதை விட அடடே வாங்க 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 வாங்க. ரொம்ப நாளா இந்த பக்கம் வரவே இல்லை. நீங்களும் ஃபோன் பண்ணல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எங்களை பார்த்து என்ன பிரயோஜனம்? உங்க பொண்ணை பார்த்து தானே ஆகணும். இங்கேயும் நிலவரம் கலவரமா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி இருக்காங்க? எங்க இன்னும் ஒரு கை ஓசையா தான் இருக்காங்க. இணைந்த கைகளா இன்னும் மாறவே இல்லை. என்னங்க நீங்க? அட நீ ஏம்மா நம்ம வேதனைய இப்படி ஏதாவது டயலாக் பேசி ஆத்திக்க வேண்டியதுதாம்மா. இப்ப தீபா எங்க இருக்கா? அதோ அந்த ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. தீபா 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 யார் நீங்க? என்ன சார் வேணும் உங்களுக்கு? இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? அதான் வீட்டு ஓனர் ஹால்ல இருப்பாரு, அவரை பார்க்கலையா? தீபா என் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா? வா. ஏன் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இருங்க இருங்க, எங்க வரீங்க? முதல்ல வெளிய போங்க. தீபா வெளிய போங்கன்னு சொன்ன, அறிவில்ல? காதுல விழல? போங்க வெளிய. ஒரு தடவை சொன்னா புரியாது, வெளிய போங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் 4 செவத்துக்குள்ள வைக்க கூடாது, 4 பேருக்கு நடுவுல தான் வைக்கணும். இப்ப சொல்லுங்க, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தீபா, நான் உன் அப்பா அம்மா. நான் உன் அம்மாடி. அந்த உறவெல்லாம் அருந்து நாளாச்சு. நான் பிறக்க நீங்க காரணமா இருந்தீங்க, அதனால நீங்க என் அப்பா. நீங்க என்ன 10 மாசம் வயித்துல சுமந்தீங்கல்ல, அதனால நீங்க என் அம்மா. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா கொடுக்கறவங்க தான் உண்மையான அப்பாவும் அம்மாவும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கைய அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க கூடாது. இப்படி எல்லாம் பேசாதடி, பெத்த மனசு தாங்கல. உன் பொண்ணு மனசு தாங்கலையேம்மா. உங்க பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா, அது உங்களுக்கு தெரியாது? ஒரு கல்யாண மண்டபத்துல அவ கழுத்துல மாலைய போட்டு சொந்தக்காரங்களை சுத்தி நிக்க வச்சு அவளுக்கு பூவும் வாய்க்கரிசியும் போட்டீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்களும் தானே சேர்ந்து போட்டீங்க, நீங்களும் மறந்துட்டீங்களா? அவளை செத்த பொணமா தானே இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அவளோட வீடு இல்ல, அவளோட கல்லறை. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நாங்க பண்ணது பெரிய தப்புதாம்மா. அதுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம். தண்டனை உங்களுக்கு இல்ல சார், மேடத்துக்கும் இல்ல, எனக்கு மட்டும்தான். ஆயுள் தண்டனை கூட 14 வருஷம் தான். ஆனா இது அதையும் தாண்டி நான் சாகர வரைக்கும். இதுக்கெல்லாம் காரணமான உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன், கதற வைப்பேன். தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. என்ன வீட்டு ஓனர் சார், வீட்டு ஓனர் அம்மா, இனிமே யார் என்ன கேட்காம பார்க்க வந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது.
தயவு செஞ்சு இனி விட்டுறாதீங்க. என்னங்க இது? உங்களை போய் வீட்டு ஓனர்னு சொல்லிட்டு போறா? அது உண்மை தானே, நான் தானே இந்த வீட்டு ஓனர். நீ மறந்துட்டியா? என்னங்க நீங்க? பின்ன என்னடி பண்ண சொல்ற? நான் ஓ மாமா அப்படின்னு சொன்னா அந்த மாமா வேலையைத்தானே சரியா பண்ணீங்க அப்படின்னு ஒரு டயலாக திருப்பி போடுவா. வீட்டு ஓனர் பெட்டரா மாமா பெட்டரா? வீட்டு ஓனர் தானே பெட்டரு. தப்பு பண்ணிட்டோம் சம்பந்தி. நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா அதனாலே நம்ம குடும்ப கௌரவம் போயிரும் போல இருக்க. இல்ல சம்பந்தி, அப்படி எதுவும் ஆகாது சம்பந்தி. சின்ன குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க மாரில் மிதிக்குது. தாங்குற சக்தி நமக்கு இருக்கணும். இருக்கே. 2 பசங்களுமே நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லபடியாகத்தான் வளர்ந்துருக்காங்க. ஏதோ அவங்க மனசில் பட்ட பலமான அடி அவங்கள தடுமாற வச்சிருக்கு. அதனால தான் குழந்தைங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. காயம் ஆறி போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும் சம்பந்தி.